எப்பா சாமி, உங்களுக்கெல்லாம் இதயமே இல்லையா? காசா பணமா? வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விட வேண்டியது தான் என்று களம் இறங்கியிருக்கு திமுக. கோயாலா, மனசாட்சியே இல்லாம ஒரு தேர்தல் அறிக்கை விட்டிருக்கீங்களே. எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் என்று அண்ணாதுரை சொன்னார். அப்ப புரியல. ஆனா உங்க தேர்தல் அறிக்கையா படிச்சதுக்கு அப்புறம் நல்லா புரியுது. திமுகவின் தேர்தல் அறிக்கையெல்லாம் பார்த்த பிறகு பொதுமக்களுக்கு தான் எதையும் தாங்கும் இதயம் தேவை என்பதை அப்போதே அண்ணாதுரை கூறியிருக்காரு. ஒவ்வொரு தேர்தல் வாக்குறுதியும் பகீர் ரகமாக இருக்கு. குடியுரிமை சட்ட திருத்தத்தை நீக்கிடுவாங்களாம். பெட்ரோல் விலை 75க்கும் டீசல் விலை 65 ரூபாய்க்கும் குறைத்து விடுவாங்களாம். ஏன் சார், 2021ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலுக்காக ஒரு வாக்குறுதி கொடுத்தீங்க. மாநில அரசு வரியிலிருந்து டீசலுக்கும் பெட்ரோலுக்குமான வரியை குறைப்பீர்கள் என்று. அது எந்த லட்சணத்தில் இருக்கிறது என்று சொல்ல முடியுமா? அடுத்து இன்னொரு சிக்ஸர் என்னவென்றால், கேஸ் விலையை 500 ரூபாய்க்கு குறைத்து விடுவது. அதே 2021ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலுக்கு கேஸ் சிலிண்டர் மானியம் கொடுப்போம் என்று சொன்னீங்க. அதை நிறைவேற்றுவதற்கு முன்னரே இன்னொரு போலி வாக்குறுதியை கொடுத்துட்டீங்க. எல்லாத்தையும் பொறுத்துக்கலாம். இந்தியா முழுவதும் அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை என்று ஒரு பிட்டு போட்டிங்களே. நீங்க பல உருட்டுல அந்த புள்ளிராஜா கூட்டணியே ஆடி போயிருக்கும் தான் சொல்லணும். தமிழ்நாட்டில் ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் 1000 ரூபாய் என்ற வாக்குறுதியை கொடுத்துவிட்டு அதை நிறைவேற்றவே வக்கற்று கிடக்கும் நீங்கள், இந்தியா முழுவதும் உள்ள குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் கொடுப்போம் என்று வெக்கமே இல்லாம சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி உறுத்தல? இன்னொரு தரமான வாக்குறுதி ஒன்று இருக்கு. இந்தியா முழுவதும் உள்ள டோல்கேட்கள் அகற்றப்படுமாம். உங்களுக்கு அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருந்திருந்தா தமிழக அளவில் இருக்கும் டோல்கேட் கட்டணங்களை அரசே ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்ல உங்களுக்கு திராணி இருக்கா? கொஞ்சம் கூட மக்களை பற்றி கவலைப்படாமல் அவர்களின் ஆசையை தூண்டி அவர்களை ஏமாற்ற வேண்டும் என்ற நோக்கத்திலேயே தயாரிக்கப்பட்ட தேர்தல் அறிக்கை தான் இது. அதை நிரூபிக்கும் வகையில் அமைந்தது தான் இந்த கடைசி உதாரணம். திமுக உருட்டிய உருட்டுகளிலேயே மிகச்சிறந்த உருட்டை மீண்டும் உருட்டி இருக்காங்க. ஆம், 2019ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் கொடுத்த அதே வாக்குறுதி, 2021ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் கொடுத்த அதே வாக்குறுதி இப்போது மீண்டும் 2024 பாராளுமன்ற தேர்தலில் திமுகவால் கொடுக்கப்பட்டிருக்கு. நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்கு வாங்கி தந்து விடுவாங்களாம். போதும்டா சாமி, ரீல் அருந்து போச்சு. நிறைவேறாத ஒரு பொய் வாக்குறுதியை ஒவ்வொரு தேர்தலுக்கும் கொடுக்குறீங்களே, உங்களுக்கெல்லாம் கொஞ்சமாவது வெக்கம், மானம், சூடு, சொரணை ஏதாவது இருக்கா? ஆனால் எல்லாத்தையும் மன்னிச்சிடுவேன். ஃபினிஷிங் டச்சில் ஸ்டாலின் வீடியோ ஒன்று போட்டிங்களே, சொல்வதை தான் செய்வோம், செய்வதை தான் சொல்வோம் என்று. அதை மட்டும் மன்னிக்கவே முடியாதுடாப்பா.